இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் ஐஎஸ்ஆர்ஓ. ஐஎஸ்ஆர்ஓலேருந்து எதுக்கு இத்தனை பேர் வேலையை விட்டு போகணும்? ஸோ அங்கே என்ன நடக்குது? அண்ட் ஆல்சோ கிட்டத்தட்ட 1000க்கு மேலே வந்து பொசிஷன்ஸ் வந்து ஓப்பனிங் இருக்குது, இருந்துமே அதை ஃபில் பண்ணலை. ஸோ அப்போ இதுக்குள்ளே இருக்கிற ப்ராப்ளம் என்ன? ஸோ ஐஎஸ்ஆரோட ஃப்யூச்சர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம பேசுவோம். வெல்கம் டு ஆஸ்ட்ரகுலன். தேங்க்யூ ஃபார் தி லெவன் சப்போர்ட். வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து இப்போ ஆல்ரெடி வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 60-70 பீப்புள் இருக்கிறாங்க. அண்ட் இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு டைம் ரெஜிஸ்டர் பண்ணால் போதும். லைஃப் டைம் ஃபுல்லாக வந்து நீங்கள் என் கூட வந்து ஒரு பிஸ்னஸ் குரூப்பில் இருக்க போகிறீங்க. அந்த குரூப்பில் வந்து இப்போ நம்ம 19 ஸ்டார்ட் அப் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ புதுசாக வந்து இன்னும் ஒரு 4 ஸ்டார்ட் அப் வந்து இப்போ நம்ம டிஸ்கஷன்ஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இதிலிருந்து தான் வந்து நம்ம கோஃபவுண்டர் ரெக்ரூட் பண்ண போகிறோம். ஸோ இந்த கோஃபவுண்டர்ஸ்க்கான ட்ரைனிங்காக இருக்கட்டும், அவங்களுக்கான சஜஷனாக இருக்கட்டும், பிஸ்னஸ் எப்படி பில்ட் பண்ணுறோம், மார்க்கெட்டிங் எல்லாமே. இப்போ நம்ம இந்த போட்டு வர இந்த லோகோ ஈகோ வேரியன்ட்ன்றது வந்து போன மென்டார்ஷிப்லேருந்து வந்தவங்க தான் வந்து இதில் கோஃபவுண்டர்ஸ். ஸோ அவங்கள தான் வந்து இப்போ நம்ம இதில் ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்கிறோம், அந்த கம்பெனியை பில்ட் பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா நான் கீழே வந்து லிங்க் போடுறேன். ஸோ அந்த லிங்க்கில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். டீம் வில் கான்டாக்ட் யூ. ஓகே, சரி. இப்போ இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் வந்து எல்லோரும் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ராகேஷ் சர்மா ஸ்பேஸுக்கு போனதுக்கப்புறத்துலேருந்து நான் அஸ்ட்ரோனாட் ஆகணும் அப்படின்வாங்க. ஸோ டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், அதுக்கு அடுத்த ஆப்ஷன் வந்து அஸ்ட்ரோனாட் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு எல்லாருக்குமே ஒரு கனவான ஒரு விஷயமா இருந்துச்சு. அண்ட் ஸ்ரீஹரிகோட்டா வந்து இப்போவும் கூட வந்து ஸ்கூல்ஸ் வந்து அங்கே ஒரு விசிட் கொடுப்பாங்க. ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து ஓகே, ஸ்பேஸ் சென்டருக்கு அந்த கண்ட்ரோல் சென்டர் எப்படி இருக்குன்னு பார்க்குறது, அண்ட் லான்ச் பேட் எப்படி இருக்குன்னு பார்க்குறது, இதெல்லாத்தையும் வந்து கொண்டு போய் காட்டுறது வந்து நிஜமாலுமே ஒரு கூஸ் பம்ப்ஸ் கொடுக்குற ஒரு விஷயமாக தான் இருக்கும். நான் ஸ்கூல் படிக்கிறப்போ போயிருக்கேன். ஸோ அப்படி இருக்கிறப்ப இப்போ வந்து ஏன் வந்து அதில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு யாருமே விருப்பப்படல, அண்ட் இருக்கிறவங்க ஏன் அந்த வேலையை விட்டு போகிறாங்க, ஸோ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ பிளைன் அண்ட் சிம்பிள். ஸோ ப்ரைவேட் செக்டர் வந்து இப்போ லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக வந்து ப்ரைவேட் ஏரோஸ்பேஸ் வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸ்பேஸ் ஏஜென்சிஸ் வந்து கொஞ்சம் வந்திருக்கிறாங்க. ஸ்கை ரூட் அந்த மாதிரி சில கம்பெனிஸ்லாம் வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து தே டோன்ட் ஒர்க் லைக் கவர்மெண்ட் கம்பெனிஸ். கவர்மெண்ட் பிஎஸ்யூஸ் மாரி வந்து லெத்தார்ஜிக்காக ஒரு சீனியாரிட்டி வந்துருச்சுன்னா அவ்வளோதான். அந்த தமிழ் படம் ஹீரோவும் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸும் ஒன்று தான். வயசாக அவங்களுக்கு பவர் ஏறிக்கிட்டே போகும். திறமை அதிகமாகுதோ இல்லையோ, அவங்க அந்தளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்களோ இல்லையோ, ஸோ பட் இருந்தாலும் சீனியாரிட்டி அப்படின்றதுனால அந்த பவர் வந்து ஏறிக்கிட்டே போகும். ஸோ அதே மாதிரி வந்து ஒர்க் ஆகும். பட் வந்து ப்ரைவேட் செக்டர்ஸ் அப்படிலாம் கிடையாது. பர்ஃபார்ம் பண்ணால் உனக்கு வேலை, இல்லைனா கிளம்புனீங்க அப்படின்னு சொல்லிட்டு சில சமயம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாலும் சரி, அவனோட சீப்பராக பர்ஃபார்ம் பண்ணுறவன் நல்லா பண்ணானா அவனை எடுத்துகிட்டு ஒன்று தூக்கிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து வேலை செய்வாங்க. தே ஃபோக்கஸ் ஆன் பர்ஃபார்மன்ஸ். பட் இங்கே வந்து அப்படி கிடையாது. பர்மனெண்ட் ஜாபு, லெத்தார்ஜிக்காக நீ வேலை செய்ய, ஏதோ வேலை செஞ்சாலும் செய்யாட்டியும் பரவாயில்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பட் இருந்தால் இன்னொரு பக்கம் வந்து ஐஎஸ்ஆர்ஓ வந்து இட்ஸ் லைக் ப்ராஃபிட்டபுளாக ரன் ஆகிற ஐ திங்க் ப்ராப்ளி 1 or 2 பிஎஸ்யூஸில் அது ஒன்று. செஞ்சு கவர்மெண்ட் ரன் பண்ணுற எதுவுமே வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்காது. பட் ஐஎஸ்ஆர்ஓ வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்குது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மக்கிட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸ்பேஸ் லான்ச் பண்ணுறதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, வெஹிக்கிள்ஸ் இருக்குது, பிஎஸ்எல்வி வெஹிக்கிள்ஸ் எல்லாம் இருக்குது. ப்ளஸ் வந்து நம்ம தான் சீப்பஸ்ட். மார்க்கெட்லேயே வந்து நீங்கள் ஒரு சேட்டலைட் லான்ச் பண்ணணும் அப்படின்னா ஐஎஸ்ஆர்ஓ தான் சீப்பஸ்ட். உலகத்தில் இருக்கிற ஈவன் ப்ரைவேட் கம்பெனிஸை விட நம்ம ஆக்சுவலாக சீப்பஸ்ட். ஸோ அப்படி இருக்கிறப்ப அதுதான் வந்து நம்மளோட இப்போதைக்கு இருக்கிற பிரெட் அண்ட் பட்டர் அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் வந்து ஐஎஸ்ஆர்ஓ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றது. சக்ஸஸ்ஃபுல் இந்த சென்ஸ் வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்குது அப்படின்றது. சரி, அப்படி இருந்துமே வந்து ஏன் வந்து வேலையை விட்டு போகிறாங்க அப்படின்னு போகிறப்ப நான் படித்த வரைக்கும், நான் ரிசர்ச் பண்ண வரைக்குமே வந்து 1-2 ரீசன்ஸ் வந்து ப்ரைவேட் செக்டர்ஸில் வந்து பயங்கரமாக வந்து ஹெட் ஹண்டிங் பண்ணுறாங்க. ஸோ ஐஎஸ்ஆர்ஓவில் வந்து போனால் டாப் சயின்டிஸ்ட்டாக இருக்கட்டும், டேரக்டர்ஸாக இருக்கட்டும், அண்ட் ஒரு கீ ஏரியாஸில் ஒர்க் பண்ணுற மாங்கல்யான் இந்த மாதிரி ஒரு சில பெரிய ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணவங்க, சிமுலேஷன் பண்ணுறவங்க, ப்ரொபல்ஷன் சிஸ்டமில் ஒர்க் பண்ணுறவங்க, வெஹிக்கிள் சிஸ்டம்ஸ் ரெடி பண்ணுறவங்க, ஸோ அந்தமாரி ஸ்பெசிஃபிக்கான ஒரு செட் ஆஃப் ரோல்ஸ்க்கு வந்து பயங்கரமாக வந்து ஹெட் ஹண்டிங் போயிட்டுருக்கு. ஸோ ஃப்ரம் ஓவர்சீஸ் as well as இங்கேயுமே கூட போயிட்டுருக்கு. ஸோ இங்கே லோக்கலாக ஆரம்பித்த இந்தியன் கம்பெனிஸ்லாம் வந்து பயங்கர அக்ரெசிவாக பண்ணுறாங்க. அண்ட் பேஸ் வந்து கிட்டத்தட்ட 20 to 30 times வந்து ஹையர் பே கொடுக்குறாங்க. ஐஎஸ்ஆரோட டிப்பிக்கல் சேலரிஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் 3 lakhs கொடுக்குறாங்க. அண்ட் ப்ரைவேட்டில் போனீங்க அப்படின்னா வந்து 3 to 4 times அதுக்கு மேலேயும் கொடுக்குறாங்க. சில கேண்டிடேட்ஸோட ஸ்கில் செட் ரொம்ப ரேராக இருக்குது அப்படின்றதுனால. ஸோ அதனால் இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து அஃப்கோர்ஸ் சரி பெட்டர் பே கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. இதை தடுக்கிறதுக்கு தான் வந்து இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா வந்து நீங்கள் அப்படிலாம் வந்து எக்ஸிட் ஆக முடியாது, நீங்கள் ரெசிக்னேஷன் போட்டிங்க அப்படின்னா வந்து ஐஎஸ்ஆர்ஓ வந்து அது ரெசிக்னேஷன் அக்செப்ட் பண்ணால் தான் நீங்கள் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் கூட அதில் வந்து போட்டிருக்கிறாங்க. பட் இந்தமாரி ஒருத்தங்களை வந்து கஷ்டப்படுத்தி வேலை வாங்குறத விட அவங்கள இஷ்டப்பட்டு வேலை வாங்குறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணணும். ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம இதில் வந்து ஜென்ரலாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா காசு ஒரு பக்கம், காசு இஸ் லைக் ஒரு மோட்டிவேஷன் ஃபேக்டர். காசு வந்து இட் வில் அட்ராக்ட் பீப்புள், அது எல்லாமே ஓகே. பட் அதை தாண்டி வந்து நல்ல ஒர்க் என்விரான்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா வந்து
அந்த காசு இருந்தாலுமே இன்னொரு பக்கம் வந்து அதை விட்டுட்டு போகிறதுக்கான மனசு வரவே வராது. ஸோ ப்ளஸ் வந்து இங்கே வந்து நம்மளுக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ அப்படி இருக்கிறப்போ ஒரு ஒஸ்ட்டு ஒர்க் என்வரான்மெண்ட்டில் இருந்துட்டு காசும் நல்ல காசு கிடைக்குது, பெட்டர் ரெஸ்பெக்ட்டும் கிடைக்குது, மெயினாக மரியாதை கிடைக்காது. அதுதான் பிரச்சனையே. ஹார்ட் ஒர்க் பண்ணுற யங் சயின்டிஸ்ட்டு அடுத்த ஜென்ரேஷன் வரவங்களை வந்து மேலே இருக்கிறவங்க மதிக்க மாட்டாங்க. அவங்களோட விஷன் ஏதாவது ஒன்று சொல்கிறாங்க, ஒரு புதுசாக ஏதோ ஒன்று பண்ணுவோன்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கெலாம் வந்து ரெகக்னிஷனே இருக்காது. முக்கால்வாசி நேரம் வந்து யாரோ பண்ணுற வேலையை வந்து யாரோ ஒருத்தங்க திருடிட்டு இருப்பாங்க, அந்த கிரெடிட் எல்லாத்தையும் திருடிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் ரெகுலராக நடக்கிற விஷயம். ஸோ அப்போ இது எல்லாத்தையும் செஞ்சுட்டே வந்து பார்த்துட்டே இருக்கிறப்ப அவங்களுக்கு இப்போ ப்ரைவேட் ஆர்கனைசேஷனில் போனால் இதெல்லாம் நடக்காது. ஸோ அவங்களுக்கான கிரெடிட் அவங்களுக்கு வரும். அவங்களுக்கு கேட்குற சேலரி, அவங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் நல்ல சேலரி அவங்களுக்கு கிடைக்கும், ப்ளஸ் வந்து மரியாதை. ஸோ இதெல்லாம் கிடைக்கிறப்ப எதுக்கு ஒருத்தங்க இருக்கணும் அப்படின்ற ஒரு ரீசன் தான் அது. சரி, இப்போ இது வந்து எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸ்லையும் நடக்கிற ஒரு விஷயந்தான். ஸோ இப்போ இதுக்கு என்ன தான் சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு கவர்மெண்ட் வந்து ஐ டோன்ட் திங்க் இதுமாரி ரொம்ப காம்படிட்டிவான ஒரு ஃபீல்டுக்குள்ளார வந்து கவர்மெண்ட்ஸ் ஏஜென்சிஸ் வந்து சர்வை பண்ணுறது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். எந்த கண்ட்ரி எடுத்துக்கிட்டாலும் சரி. ஈவன் இப்போ நீங்கள் நாசாவை வச்சு நம்ம கடைசியாக நாசாவை பற்றி என்ன நியூஸ் நம்ம கேள்விப்பட்டோம், அவ்வளோதான். ஸ்பேஸ் எக்ஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து நாசா பண்ணுற வேலையை வந்து பல வேலைகளை பண்ணிடுச்சு. ஸோ பிரிட்டி மச் அந்த பூஸ்டர்ஸ் வந்து ரீயூசபிளாக பண்ணுற ஒரு விஷயத்தை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இவ்வளோ வருஷம் வந்து அவனுக்கு தூக்கி குப்பையில் போட்டு இருந்திருக்கானுங்க. ஸோ இப்போ தான் வந்து ஸ்பேஸ் எக்ஸ் வந்து, ஏன்னா அவனுக்கு ப்ரைவேட் ஏஜென்சிஸ், அவங்களுக்கு அந்தளவுக்கு காசு கிடையாது, தூக்கி போகிற அளவுக்குலாம் காசு கிடையாது. ஸோ அப்படி இருக்கிறப்ப எப்படா அதை நாங்கள் ரீயூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு நெசசிட்டி வருது பாருங்கள். அந்த நெசசிட்டி வந்ததுக்கப்புறம் அதுக்கான தேடல் போகிறது, அந்த தேடலுக்கு அப்புறம் வந்து எவ்வளோ ஸ்ட்ரகிள், ஃபெயிலியர், அதுக்கப்புறம் அந்த தேடலுக்கான ஒரு ரிசல்ட் அங்கே ஒன்று கிடைக்குது பாருங்கள். ஸோ இதை வந்து நாசா வந்து ஸ்பேஸ் எக்ஸ் இப்பயும் பண்ணலை, பட் ஸ்பேஸ் எக்ஸ் இல்லை அப்படின்னா எப்போவுமே பண்ணியிருக்காது. ஸோ சேம் வித் ஐஎஸ்ஆர்ஓ இந்த மாதிரி நிறைய ஏஜென்சிஸ்க்கு வந்து, ஏன்னா அவங்களுக்கு வந்து ப்ளோ பண்ணுறதுக்கு தே ஹேவ் அ பட்ஜெட். அந்த பட்ஜெட்டுக்குள்ளார தே கேன் கம்ஃபர்டபுளி டெலிவர் வாட் தே ஹேவ். அவங்க என்ன பண்ணணுமோ அது வேலையை செய்ய முடியும். ஸோ அப்படி இருக்கிறப்ப எதுக்கு வந்து தேவையில்லாமல் மண்டையை போட்டு உடச்சிக்கிட்டு இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்துக்கிட்டு புதுசாக இன்னோவேட் பண்ணிக்கிட்டு செஞ்சுதே செய்வோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதனால் கவர்மெண்ட்ஸ் வந்து ஒன்ஸ் வந்து ப்ரைவேட் செக்டர்ஸ் வந்து ஒன்ஸ் தே கோ இன் டு த ரேஸ் அப்படின்னு போகிறப்ப கவர்மெண்ட்ஸ் வந்து ஷுட் ஆக்சுவலி இதை வந்து அட்டானமஸாக ஒரு ப்ரைவேட் வந்து ரன் பண்ணுற அளவுக்கு வந்து கொடுக்கணும், அட்டானமி கொடுக்கணும். கொடுத்துட்டு கவர்மெண்ட் வந்து தே கேன் ஓன் எக்விட்டி அதில் ஓன் பண்ணிக்கிட்டு மேக் ஷூர் தட் அதுக்கு ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துட்டு இந்த விஷயம்லாம் எனக்கு கேபிஐஸ்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் கொடுத்துட்டு இப்போ இந்தமாரி ஒரு டீம் கிட்ட ஸ்கை ரூட் இந்தமாரி ஏதோ ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு டீம் கிட்ட வந்து கொடுத்து அவங்கள வந்து ரன் பண்ண சொல்லணும். அண்ட் கவர்மெண்ட் வந்து ஃபண்ட் பண்ணணும். அண்ட் சேம் அஸ் இப்போ பண்ணுறப்ப அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா வந்து கவர்மெண்ட்ஸ் வந்து இப்படி ஃபண்ட் பண்ணுறப்ப வந்து தே கேன் சி த மெட்ரிக்ஸ். அந்த மெட்ரிக்ஸை வந்து பேஸ் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இந்த மெட்ரிக்ஸ் விஷயத்துக்குள்ளார போவே தேவையில்ல. நீ எத்தனை பேர் வேணாலும் ஹையர் பண்ணிக்கோ, எது வேணாலும் பண்ணு, என்னோட டார்கெட்ஸ் இது தான். நம்மளோட ஸ்பேஸ் ஏஜென்சி வந்து வேர்ல்டுலேயே டாப் 5 இருக்கணும், நம்மளுக்கு இவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் வரணும், இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஐஎஸ்ஆர்ஓ கொடுக்குற பட்ஜெட்டே ஆக்சுவலாக அதே பட்ஜெட்டே கொடுத்தாலும் போதும், ப்ரைவேட் ஏஜென்சிஸ் வந்து இதை விட ட்ரிபிள் மடங்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து அச்சீவ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம கோயிங் ஃபார்வர்ட் வந்து அந்தமாரி ஒரு விஷயந்தான் வந்து பண்ணணும். ப்ரைவேட் ஓன்ட் அண்ட் கவர்மெண்ட் வந்து ஷுட் பி அன் எக்விட்டி ஹோல்டர், அந்த மாதிரி வந்து ஷேர் ஹோல்டராக வந்து அதில் இருக்கணும், அந்தமாரி ஒரு விஷயம். செகண்ட் வந்து என்ன அப்படின்னா வந்து ஒரு ப்ராப்பரான சிஇஓஸ் வந்து கொண்டு வரணும். இந்த சயின்டிஸ்ட்டை வந்து ப்ரொமோட் பண்ணி சிஇஓ ஆக்கிறதெல்லாம் ஓகே. தே கேன் ஆக்சுவலி டூ த ஜாப். ஒரு டெக்னிக்கலாக வந்து ஒரு டைரக்டராக வந்து அவங்க உள்ளார இருக்கிற ஆப்ரேஷன்ஸ் அவங்க எல்லாத்தையுமே பார்க்க முடியும். ப்ரிட்டி மச் வந்து ஒவ்வொரு ப்ராஜெக்ட்ஸையும் வந்து என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், அதுக்கான எவ்வளோ ஃபண்டிங், இதெல்லாம் அவங்க பண்ண முடியும். பட் சிஇஓட ஜாப் அது கிடையாது. சிஇஓட ஜாப் வந்து உள்ளே இருக்கிற ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறது கிடையாது. அவங்களோட ஜாப் வந்து இந்த ஏஜென்சியோட இமேஜ் வந்து குளோபல் லெவல் எப்படி கொண்டு போகிறது, புதுசாக எப்படி ப்ராஜெக்ட்ஸ் எடுக்கிறது, அண்ட் நம்ம வந்து எப்படி மற்ற ஸ்பேஸ் ஏஜென்சிஸ்மே நம்ம வந்து ஒரு ஓவர்சீஸில் கம்ப்ளீட் பண்ணுறது, அண்ட் எப்படி வந்து நம்ம ரெக்ரூட்மெண்ட் வந்து இன்னும் எப்படி வந்து பண்ணுறது, பெட்டர் கேண்டிடேட்ஸ் எப்படி அட்ராக்ட் பண்ணுறது. ஸோ ஒரு சிஇஓட வேலை அப்படின்றது வந்து ஷுட் லுக் இன் டு த விஷன் ஆஃப் த ஏஜென்சி. இங்கே நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி டேரக்டர்ஸ் ஆஃப் ஐஎஸ்ஆர்ஓ பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஃபார்மர் சயின்டிஸ்ட்டாக இருந்திருப்பாங்க, இல்லைனா அவங்க வந்து ஆக்சுவலி அந்த ஐஎஸ்ஆர்ஓலேயே பல வருஷம் ஒர்க் பண்ணவங்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஐஎஸ்ஆர்ஓ ஒர்க்கிங்ஸ் எல்லாம் தெரியும். அங்கே வந்து ஒவ்வொரு பிஸ்னஸ் யூனிட்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுது அந்த விஷயம்லாம் தெரியும். பட் அதை தாண்டி வந்து இப்போ ஸ்பேஸ் எக்ஸில் இருக்கிற எலான் மஸ்க் மாதிரி வந்து ஒரு சிஇஓ ரோலை பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த விஷயம் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்க வந்து இருக்கிற இன்டர்னல் கம்பெனிக்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரக்சரை மேனேஜ் பண்ணியிருப்பாங்க, பட்ஜெட் மேனேஜ் பண்ணியிருப்பாங்க, இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. பட் வெளியில் போயிட்டு நீ வந்து ஒரு ப்ரைவேட் ஏஜென்சி கூட கம்ப்ளீட் பண்ணு, நீ அங்கேருந்து ப்ராஜெக்ட்ஸ் எடு, நீ அங்கேருந்து வந்து நம்மளை வந்து மார்க்கெட் பண்ண, இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து நம்மளை மார்க்கெட் பண்ணணும், இந்த விஷயம்லாம் அவங்களுக்கு எப்படி தெரியும்? தே டோன்ட் ஹேவ் எனி எக்ஸ்போஷர். அப்படி இருக்கிறப்ப இதுக்கு வந்து ஒரு காம்பிட்டண்ட்டான ஒரு சிஇஓ கொண்டு வந்துட்டு அதேமாரி ரெக்ரூட்மெண்ட்டாக இருக்கட்டும், இந்த விஷயம்லாம் வந்து ரிடண்டண்ட்டாக வந்து மெயினாக வந்து நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போனால் என்ன ஒரு என்விரான்மெண்ட் இருக்குதோ அந்தமாரி இருக்கவே கூடாது.
ஸோ நம்ம ஜென்ரலாக இன்னொரு விஷயம் என்னென்னு வச்சுக்கோங்களேன், முக்கால்வாசி பட்ஜெட் வந்து ஒரு பக்கம் வந்து வேலைக்கு போகும், இன்னொரு பக்கம் வந்து யாரோ ஒருத்தவங்களோட பாக்கெட்டுக்கு போகும். அது யூஸ்வலாக நடக்கிறது. ப்ரைவேட் கம்பெனிஸில் வந்து இது யூஸ்வலாக நடக்கிறதுக்கான சான்சஸ் கிடையாது. ஏன்னா அந்த ஃபவுண்டர் வந்து அவனோட காசு தான் அது ப்ரிட்டி மச். ஸோ அவன் வந்து அவனோட காசாக வந்து திருடி வந்து அவனுக்கு எந்த ஒரு லாபமும் கிடையாது. கம்பெனி க்ரோ ஆச்சு அப்படின்னா வந்து ஹில் பி மோர் ப்ராஃபிட்டபிள். ஸோ அதே ஒரு கவர்மெண்ட் இதில் வந்து இஃப் இஸ் அ டைரக்டர் அப்படின்னா அந்த ஏஜென்சி என்ன தான் க்ரோ பண்ணாலும் சரி, அவருக்கு அதனால் பெரிய லாபம் பெருசாலாம் வரப்போகிறதில்ல. ஹீ வில் கெட் அ ஹைக், பட் ரொம்ப பெருசாலாம் வரப்போகிறதில்ல. அதுக்கு அவர் லூட் பண்ணாலே நிறைய காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய கவர்மெண்ட் ஏஜென்சிஸில் வந்து எல்லாம் லூட் பண்ணுறது நடக்குது, கரப்ஷன் நடக்குது. ஸோ அதனால் இதுதான் என்னோடய சஜஷன். அண்டு நம்ம ஐஎஸ்ஆரை உருப்புறதுக்கு இதுதான் வழி. மற்றபடி வந்து ஒருத்தவங்களை ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் வந்து கம்பெனி விட்டு போகக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது அப்படின்றதெல்லாம் வந்து ஓகே, இட் மைட் பி லைக் எ பேண்டைடாக தான் இருக்குமே தவிர இட் மைட் ஆக்சுவலி ரிசல்ட் இன் அ ஃபெயில்டு ப்ராஜெக்ட். அடுத்து வர ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு இதுவே ஒரு காரணமாக இருக்கலாம். ரிசன்ட்ஃபுல்லான ஒரு எம்ப்ளாயி வந்து எப்படி வந்து அக்கறை எடுத்து ஒரு வேலையை செய்ய முடியும்? ஸோ அதனால் தட் இஸ் நாட் கோனா ஒர்க் அவுட். ஸோ ஸோ இதுதான் என்னோட 2 cents இது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் வில் see again another video guys, and thank you so much for all your love and support, and cheers.